இரவு நேரத்துல வானத்தை பார்க்கும்போது அதோட அழகே தனி. பளிச்சுன்னு நிலா தெரிய நட்சத்திரங்கள் ஆங்காங்கே மின்னும். அந்த விண்வெளிக்கு போய் நிலா நட்சத்திரத்தை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசை அறிவியல்ல தீவிரம் காற்ற ஆட்களுக்கு ஏற்பட விண்வெளிக்கு மனுஷன் அனுப்புறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தாங்க. அதோட விளைவா முதன்முறையா சோவியத் யூனியனோட யூரி காக்கரின் ஏப்ரல் 1961 விண்வெளிக்கு போனாரு. வெதை நான் போட்டது அப்படிங்கிற வசனத்துக்கு ஏத்த மாதிரி சோவியத் யூனியன் மனுஷனை விண்ணுக்கு அனுப்பி காட்ட மற்ற நாடுகளும் மனுஷனை விண்ணுக்கு அனுப்ப முடிவு செஞ்சாங்க. சோவியத் யூனியனுக்கு போட்டியா மே 1961 அமெரிக்காவும் ப்ராஜெக்ட் மெர்க்குரிங்கிற திட்டத்துல ஆலன் ஷெப்பர்ட்டை விண்வெளிக்கு அனுப்பி மாஸ் காட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாத்தி மாத்தி ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி விண்வெளித்துறையில சாதனைக்கு மேல சாதனையை படைச்சு வந்தாங்க. 42 வருஷத்துக்கு அப்புறம் ஷென்ஷு 5 திட்டத்துல யாங் லிவே என்பவரை விண்வெளிக்கு அனுப்பி சீனாவும் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. இதுக்கப்புறம் மற்ற எந்த நாடுமே மனுஷனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டங்களை வெற்றிகரமா செயல்படுத்தல. இந்த நிலையில இந்தியாவின் இஸ்ரோ களத்துல இறங்க முடிவு செஞ்சுச்சு. 2006 இதுக்கான ஒரு மெகா திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சுச்சு. மத்திய அரசோட அனுமதி, நிதி, பல்வேறு கட்ட சோதனை என பல ஆண்டு போராட்டத்துக்கு பின்னாடி இஸ்ரோவோட ககன்யான் திட்டம் குறித்த அறிவிப்பு 2018 அதிகாரப்பூர்வமா வெளியாச்சு. இந்த திட்டத்துக்காக 12 விண்வெளி வீரர்களுக்கு தீவிர பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியா அதுல 4 பேர் செலக்ட் ஆனாங்க. யார் அந்த 4 பேர் அப்படிங்கிற தகவல் வெளியாகவே இல்லை. இந்த நிலையில கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்துல நடந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி விண்ணுக்கு போக தேர்வான 4 பேர் யார் யாருன்னு அறிமுகப்படுத்தினாரு. அதன்படி குரூப் கேப்டன்கள் பிரசாந்த், பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் மற்றும் விங் கமாண்டர் சுபாஷ் சுக்லா ஆகிய 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. இதுல உள்ள அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சென்னையில 1982 பிறந்தார் அஜித் கிருஷ்ணன். தேசிய பாதுகாப்பு அகாடமியில தேர்ச்சி பெற்ற அஜித் விமானப்படை பயிற்சி அகாடமியில சிறப்பாக பணியாற்றியதற்காக ஜனாதிபதியிடம் தங்கப்பதக்கம் பெற்றார். 2003 இந்திய விமானப்படையோட போர் விமான பிரிவுல நியமிக்கப்பட்டார். புதிய விமானங்களுக்கு டெஸ்ட் பைலட்டாக சவாலான பணிகளை மேற்கொண்ட அஜித் கிருஷ்ணனுக்கு 2900 மணி நேரத்திற்கும் மேல் விமானம் ஓட்டிய அனுபவம் இருக்கு. ஊட்டியில் இருக்கிற வெலிங்டனில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியிலும் பயிற்சி பெற்ற இவர் SU-30, MKI, MiG-21, MiG-29, ஜாகுவார், டோனியர் அண்ட் 32 உள்ளிட்ட விமானங்களையும் இயக்கியுள்ளார். மனுஷனை விண்ணுக்கு அனுப்புற இந்தியாவோட முதல் திட்டத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இருப்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமையாகவே கருதப்படுது. நீண்ட கால எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் இந்தியாவோட கனவு திட்டமான ககன்யான் மூலம் விண்ணுக்கு போக இருக்கிற அஜித் கிருஷ்ணாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது.